ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு ஸ்பான்சர் ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம்னு பார்க்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப். பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்பான்சர் ப்ராடக்ட், ஸ்பான்சர் பிராண்ட், ஸ்பான்சர் டிஸ்பிளே இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஆட் கேம்பெயின்ஸ் இருக்கும்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருக்கோம். இதில் ஸ்பான்சர் ப்ராடக்ட்ல நம்ம வந்து கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ பண்ணும்போது நம்ம என்னன்னா நம்ம இந்த ஒன்ஸ் கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து ஹேட் குரூப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டிங் வந்து பார்த்தோம்னா 2 விதமா இருக்கும். ஒன்று ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங் ஆஸ் வெல் வந்து மேனுவல் டார்கெட்டிங். இது 2 பற்றி டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் டார்கெட்னா என்னது, மேனுவல்னா என்னது, ஆட்டோமேட்டிக் எப்போ யூஸ் பண்ணணும், மேனுவல் எப்போ யூஸ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்னால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்னால நமக்கு எதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ் எப்படி ஆர்வஸ் பண்ணணும், இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங்க்கு வந்து பார்த்தா என்ன மாதிரி பிட் நம்ம செட் பண்ணிக்கலாம், அதே மேனுவல் நம்ம கிளிக் பண்ணும்போது மேனுவலுக்கு என்ன மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம், எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா கேம்பெயின் டைப்ல வந்து பார்த்தோம்னா இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நமக்கு வந்து டைனமிக் பிட்ஸ் அப் அண்ட் டவுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்றீங்க. அந்த கேம்பெயின்ல பிபிசி கேம்பெயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ₹3 பிட் பண்றீங்கன்னு வச்சுப்போமே. அப்ப என்ன டைனமிக் பிட்ஸ் டைனமிக் பிட்ஸ் அப் அண்ட் டவுன் என்ன அர்த்தம்னா, ஸோ உங்க ₹3 வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எய்தர் ₹3 இருக்கும் ஆர் ₹6 வரைக்கும் போகலாம். விச் மீன்ஸ் மேக்ஸிமம் 100% வரைக்கும் வந்து உங்களோட பிட்டை வந்து ரைஸ் பண்ணிட்டு பீப்புளுக்கு வந்து அந்த உங்களோட ஆடை காமிக்கலாம். ஸோ இது எப்பெல்லாம் யூஸ் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ப்ராடக்ட் வந்து புதுசாக லான்ச் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து எனக்கு இந்த கீவேர்டுக்கு ₹2 தான் நீங்க பிட் பண்றீங்க. பட் அதர் செல்லர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா ₹3 பிட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா ₹2 நீங்க பிட் பண்றதுனால உங்க ப்ராடக்ட் வந்து பீப்புளுக்கு தெரியவே விச் மீன்ஸ் டிஸ்பிளே ஆகாது ஆட்ல. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தா நீங்க டைனமிக் பிட் அண்ட் டவுன் கொடுக்கும்போது என்னன்னா ₹2 கொடுத்துருந்தீங்கன்னா, ஸோ எல்லா செல்லர்ஸும் ₹3 வந்து ₹3 ஆவரேஜா பிட் பண்ணீங்க, உங்களுக்கு ₹4 பிட் ஆயிட்டு உங்களோட ஆடு காமிச்சுக்கும். அதுதான் இந்த டைனமிக் பிட்ஸ் அப் அண்ட் டவுனோட வேலை. டைனமிக் பிட்ஸ் டவுன் ஒன்லி மீனிங் என்னன்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா சிஸ்டம் கிட்ட நான் மேக்ஸிமம் ₹2 தான் நான் செலவு பண்ணுவேன், இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு ₹2 தான் செலவு பண்ணுவேன், இதுக்கு கீழே முடிஞ்சுச்சுன்னா நீ காமி, இல்ல மேக்ஸிமம் ₹2 அதுக்கு மேல இருந்துச்சுன்னா எனக்கு காமிக்காத. ஸோ இது வந்து பார்த்தோம்னா செகண்ட் கேட்டகரி இந்த கேம்பெயின் பில்டிங் ஸ்ட்ராட்டஜில. ஃபிக்ஸ்டு வித்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் ₹2 மட்டும் தான் நான் செலவு பண்ணுவேன், கம்மியும் இல்லை ஜாஸ்தியும் இல்லை, ₹2 நீ எடுத்துக்கோ, அந்த கீவேர்டுக்கோ இல்ல நம்ம அந்த பர்டிகுலர் டார்கெட் பண்ற கீவேர்டுக்கோ ஏசிருக்கோ ₹2 எடுத்துக்கோ, ஆனா அதுக்கு மேலேயும் போகக்கூடாது கீழேயும் போகக்கூடாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தா 3 பில்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான டைப். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது டாப் ஆஃப் ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ நம்ம வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நம்மளோட ஆட்ஸ் காமிப்பாங்க. ஸோ ப்ராடக்ட் பேஜ்ல அந்த சர்ச் பேஜ்ல டாப்ல இருக்கும், மிட்ல இருக்கும், பாட்டம்ல இருக்கும், ப்ராடக்டோட பேஜஸ்ல இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ₹2 கொடுத்துருக்கீங்க, எனக்கு டாப் ஆஃப் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு மட்டும் பார்த்தோன்னா எனக்கு 20% இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சுக்கோ. விச் மீன்ஸ் நான் வந்து இப்போ என்ன பண்றேன், 20% நான் போடுறோம்னா என்ன ஆகும்னா, டாப் ஆஃப் சர்ச் பேஜ்ல ₹2.4 வரைக்கும் நீ வந்து சார்ஜ் பண்ணிக்கோ ஒரு கிளிக்கு அப்படின்னு சொல்றது தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்ல அட்வர்டைஸ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு % வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கலாம். பை டிஃபால்ட் 0 இருக்கும். விச் மீன்ஸ் ₹2 நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா ₹2 தான் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி ப்ரொவைட் நான் ஃபிக்ஸ்டு பிட் செலக்ட் பண்ணியிருந்தேன், ஃபிக்ஸ்டு பிட் நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்னா ₹2 வந்து பார்த்தோம்னா ₹2 மட்டும் தான் எடுத்துப்பாங்க. இதே ரெஸ்ட் ஆஃப் சர்ச் பேஜ் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தோம்னா டாப் பேஜ்ல இல்லாம மற்ற இடத்துலலாம் இந்த ப்ராடக்டோட ஆட் காமிக்கணும்னா அப்ப நான் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்து பர்சன்டேஜ் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்துருப்பாங்க ₹3 பிட் வில் ரிமைன் ₹3 ஃபார் திஸ் பிளேஸ்மெண்ட், டைனமிக் பிட் குட் இன்க்ரீஸ் அப் டு 4.5. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து 10% 20% ஆட் பண்றேன்னா அதை பேஸ் பண்ணிட்டு இந்த பிட்டிங்கோட வேல்யூ வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ பை டிஃபால்ட் நீங்க என்ன பண்ணனா உங்களோட ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இப்போதைக்கு வந்து பார்த்தா 0 இருக்கட்டும். இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க வந்து டைனமிக் பிட்ஸ் டவுன் ஒன்லியே வச்சுக்கலாம். விச் மீன்ஸ் நான் ₹2 இல்ல ₹3 செட் பண்றேன்னா அந்த ₹3 கீழே மட்டும் தான் நீங்க சார்ஜ் பண்ணணும், அதுக்கு மேல சார்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம வந்து சிஸ்டமுக்கு சொல்றது தான் வந்து டைனமிக் பிட்ஸ் டவுன் ஒன்லி. ஸோ இதுல வந்து நம்ம பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா நம்மளோட டார்கெட் தெரியும், நான் ₹3 தான் ஒரு கிளிக்கு செலவு பண்ணுவேன், அதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம். ஸோ நம்ம வந்து பை டிஃபால்ட் வந்து இது செலக்ட் பண்ணாதான் பெட்டர். பட் சில கேம்பெயின்ஸ்க்கு நம்ம வந்து டைனமிக் பிட்ஸ் அப் அண்ட் டவுன் செலக்ட் பண்ணா பெட்டரா இருக்கும். அது எந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பண்ணா பெட்டரா இருக்கும் நான் சொல்றேன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம கேம்பெயின் நேம் சொன்னோம் சொல்லியிருந்தேன்ல ஃபர்ஸ்ட் வந்து போர்ட்ஃபோலியோ கீழே கேம்பெயின் கீழே ஆட் குரூப் கீழே ஹேட்ஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்தா கேம்பெயின் நம்ம வந்து பார்த்தா பேசிக்லி நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பாட்டில் கேம்பெயின் கிரியேட் பண்ணா நம்ம வந்து வாட்டர் பாட்டில் கேம்பெயின் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேம்பெயின் நேம் இது என்ன வேணா இருக்கலாம். ஸோ உங்களோட இந்த நார்மல் கிளேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஸ்பெசிஃபிக்காக ரூல் செட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து எப்படி வேணாலும் கேம்பெயின் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்றோம். எக்ஸாக்ட் கேம்பெயினுக்கு சில நேமிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த நேமிங் ஸ்ட்ராட்டஜி நீங்க ஓவர் ரைட் பண்ணிட்டு நீங்க உங்களோட வச்சு பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து பார்த்தோம் ஸ்ட்ரக்சரா இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம் இல்ல அதோட பெட்டர் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ. ஸோ ஒன்ஸ் இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஆல்ரெடி ஏதாவது போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணீங்க லிஸ்ட் இருக்கும். இல்லைன்னா நீங்க வந்து ஒரு புது போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டு இந்த கேம்பெயினை அந்த போர்ட்ஃபோலியோக்குள்ள லிங்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெய்லி பட்ஜெட். இது என்ன மீனிங்னா ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ வந்து பட்ஜெட் நான் வந்து செலவு பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் 100 ருபீஸா மேக்ஸிமம் 200 ருபீஸா இது எல்லாமே வந்து பார்த்தா நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல வந்து என்னோட பட்ஜெட் வந்து சூட்டப் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து கிளியர் கட்டா சொல்றோம்னா அமேசான் வந்து அந்த இன்ஜின் வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டு என்ன சொல்றதுன்னா அந்த நீங்க சொல்ற ரூல் செட் பேஸ் பண்ணிட்டு கேம்பெயின்ஸ் ரன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். நீங்க இந்த ஐகான் மேல கிளிக் பண்ணீங்கன்னா இன் டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. ஸோ அமேசான் அட்டென்ட் பண்றது அவ்வளவு பெரிய கஷ்டமெல்லாம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். பட் ப்ரொவைடர் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எப்போ ஃபாலோ பண்ணணும் தெரிஞ்சாவே நமக்கு வந்து பெட்டராகவே கிரியேட் ஆகும். ஸோ ஃபிளிப்கார்ட் மாதிரி வந்து அமேசான் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும்னு நினைக்கிறது பதிலா அமேசான் நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஃபிளிப்கார்ட்ல அவ்வளவு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காது. ஃபிளிப்கார்ட்ல பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டெப்ஸ் தான் இருக்கும், கம்மியான ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இருக்கும், கம்மியான டேட்டா பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். பட் அமேசான்ல உங்களுக்கு எக்கச்சக்கமான டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும். யூ கேன் பிளே வித் டேட்டா. உங்களுக்கு வந்து அமேசான்ல செல் பண்றது வந்து இட்ஸ் நாட் அபவுட் செல்லிங் தி பிசிக்கல் ப்ராடக்ட், இட்ஸ் அபவுட் தி அண்டர்ஸ்டாண்டிங் டேட்டா அண்ட் பிளேயிங் வித் டேட்டா அண்ட் ஆப்டிமைசிங் தி டேட்டா. தட்ஸ் இட். ஸோ அதனால வந்து பார்த்தா டேட்டா வச்சு நீங்க வந்து என்ன நம்பர் ஆஃப் திங்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பான்சர் ப்ராடக்ட்டை எப்படி கிரியேட் பண்ணணும்னு நான் வந்து ஒரு ப்ரீஃபா கொடுத்துருப்பேன். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து பார்த்தோம்னா ஸ்பான்சர் ப்ராடக்ட்லேயே வந்து பார்த்தோம் ஆட்டோமேட்டிக் எப்படி கிரியேட் பண்ணணும், மேனுவல் எப்படி கிரியேட் பண்ணணும், ஆட்டோமேட்டிக் என்னது மேனுவல் என்னது இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ.